கடையம் மீன் குஞ்சு வளர்ப்பு பண்ணை ஆய்வு. தென்காசி மாவட்டம் பகுதியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் சிவபத்மநாபன் கடையம் மீன் குஞ்சு வளர்ப்பு பண்ணையை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்கமளித்தார். தளபதியார் அவர்கள் தலைமையில் அமைந்தவுடன் 5 கோடி ரூபாய் செலவில் இங்க மீன் பண்ண அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க குஞ்சு வளர்க்குறாங்க. 8 அடுக்குகள் இருக்கு. அதுல 7 அடுக்குகள்ல குஞ்சு பராமரிப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு பண்ணையில பெரிய மீன்கள் இருக்கு. ஆமா சார், அதெல்லாம் மண் குளங்கள்ல இருக்கு. குளங்கள்ல இருக்கு. இந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் அவர்கள் இருக்கிற பொழுது கழக நிர்வாகிகளோட அடிக்கல் நாட்டி வச்சோம். இந்த பகுதியில இருக்கிற குளங்களுக்கு மீன்கள் குஞ்சுகள் வாங்கணும்னா மணிமுத்தார் போய் தான் இதுவரை போய் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு பிறகு கடனா நதியில நம்ம போய் தொடங்கி வச்சோம். அங்கேயும் இருக்கு. இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிற மீன் வியாபாரிகள் மீன் குஞ்சு குளத்துல வாங்கி விடுறவங்க இங்கே வாங்கிக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. இப்போ தம்பி, இப்போ இங்க இந்த மீன் குஞ்சு பராமரிப்பு சம்பந்தமாகவோ அல்லது இந்த இடங்கள் சம்பந்தமாகவோ அரசாங்கத்துல இருந்து எதுவும் உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? ஆமா சார், இப்போ நமக்கு வேலிகள் அமைச்சிருக்காங்க. அந்த டைம்ல அதுக்கான இப்ப அனிமல்ஸ் எல்லாம் அந்த வேலிகள் வழியா வெளில வந்தது. லைட் சோர்ஸ் வேண்டி இருக்கு. என்னென்ன விலங்குகள் வருது? சிறுத்தை, கரடி எல்லாமே வருது. சிறுத்தை, கரடி எல்லாம் வருது. ஆமா, அதுக்காக இப்ப நம்ம கொடுத்துருக்கோம். மனு எல்லாம் இது பண்ணிருக்காங்க சார். அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஐயப் சார், பாலமுருகன் சார் அதுக்காக உங்களுக்கு சுற்றுச்சுவர் வேணும், மின் விளக்கு வசதிகள் வேணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா சார், கழக அரசுல அதை சொல்லி ஏற்பாடு பண்றோம். இப்போ எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை மீன் குஞ்சை விற்பனை பண்றீங்க சார்? நமக்கு இது 20 நாள், 10 நாள், 15 நாள் அந்த மாதிரி 15 நாள் வளர்ச்சியில நீங்க மீனை எடுத்துருவீங்க. எந்தெந்த பகுதியில் உள்ள மீன் வளர்க்குறவங்க குளத்துக்கு வாங்கிட்டு போறாங்க? நமக்கு மதுரை வரைக்குமே வராங்க சார். மதுரை இந்த சைடுல அந்த பகுதியில. இப்போ இந்த ஸ்கீம் அரசால கொண்டு வந்த பிறகு இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கா? கண்டிப்பா சார். ஏன்னா வெளியிடங்கள்ல போய் மீன் எடுக்கும் போது அது டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமா இருந்துச்சு. இப்போ நமக்கு பக்கத்திலே கிடைக்கும் போது இங்க உள்ள மீன் விவசாயிகளுக்கு அது ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. அது போக உற்பத்தியிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு இந்த பக்கம். சரி, நன்றி தம்பி. உங்க கோரிக்கைகளை அரசுக்கு சொல்லி அதை சீக்கிரம் நிறைவேற்றி தரோம். நன்றி.